Hi hello squad, welcome back to our channel Skyzone. நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தம்ப்லைன்ல பார்த்த மாதிரி தான் பைக் தான் டெலிவரி எடுக்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அது புது பைக் மாதிரி தான். சர்வீஸ் விட்டு ஒரு 6 மாசம் ஆகுது. இருந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போதான் போய் எடுக்க போறோம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஒரு இடத்துக்கு போலான்ட்டு அது என்ன அப்படிங்கறத நீங்க போக போக தெரிஞ்சுக்கங்க. என்ன பிளான், என்னென்ன பண்ண போறோம் அடுத்தது அப்படிங்கறது எல்லாமே வீடியோவில் வரும். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வண்டியை போயிட்டு சர்வீஸ் விட்டுருந்தோம். இன்ஜின் சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணியாச்சு, டயரும் மாற்றியாச்சு, சைனீஸ் ப்ராக்கெட்டும் போட்டாச்சு, எல்லாமே ஆல் ஓவர் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம சர்வீஸ்லாம் முடிச்சிட்டாங்க, வந்து எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. வண்டி எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு வரதான். அதாவது ஃபஸ்ட்டு பைக் எடுக்க போகும்போது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தோம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஜாலியாக பைக் எடுக்கிறதுக்கெல்லாம் வீட்டில் கேட்டதுக்கு ஓ பைக்கே கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் மாதிரி கஷ்டப்பட்டு வீட்டில் அடம் பிடிச்சி அப்படி இப்படின்னு பண்ணி தான் அந்த பைக் எழுதிச்சு. ஆனால் அந்த பைக்கு ஒரு 6 மாதம் இல்லாதது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டேன். பைக்கு சர்வீஸ் விட்டு கிடைக்க முடியாமல் எடுக்க முடியாமல் ரொம்ப பஸ்லேயே போகிறது, யார்ட்டாவது பைக் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே இந்த டைம் ஓகே பைக்கெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு 6 மாதம் கேப்புக்கு அப்புறம் நம்ம போய் நம்ம லாலாவை பார்க்குறோம், பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். ஓகே மாம்ஸுக்கு கால் பண்ணிட்டேன், அவரும் கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாமளும் ஃபுட் எடுத்துகிட்டு அப்படியே ஜம்முன்னு போகிறோம். ஜம்முன்னு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பறக்கிறோம். அப்படியே ஓகேவா வாங்க போகலாம். எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இன்ஜின் சர்வீஸ் வந்து எல்லா வேலையுமே செய்ய சொல்லிட்டோம். லாங் போகிறதுனால ஃபுல்லாக பக்காவாக ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் இன்னும் பாலிஷ் பண்ணணும். அதனால் நாளைக்கு டெலிவரி எடுத்துக்கிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி போகிறோம். போயிட்டு டெலிவரி எடுக்கணும். சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். ஏதாவது நாய்ஸ் வருதா, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 11,000 பக்கமாக வந்திருக்கு பில்லு. அது என்னங்கிறத பார்க்குறேன். பில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம லாலா போய் பார்க்க போகிறோம். அழகா ஜம்முன்னு சூப்பராக. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி பார்த்தாச்சுன்னா நம்ம வண்டியை எடுத்தாச்சு. லாலாவை மாம்ஸும் இங்கே தான் இருக்கார். ஷோரூமில் இருந்து டெலிவரி எடுத்துட்டோம். ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. 6 மாதம் இந்த கிட்டு இங்கே வைக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். இருந்தாலும் லாக் வச்சுக்கிட்டுங்க. சரி ஓகே கிளம்பலாம். பெட்ரோல் அடிக்கணும் ஃபுல்லாக ரைட். மக்களே நம்ம வண்டிக்கு ஃபியூல் போட்டு கிளம்பிட்டோம். ஜம்முன்னு வண்டி போகுது, எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. அடுத்தடுத்த அப்டேட்டில் இன்னும் நிறையா விஷயங்கள் வரப்போகுது. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டாட்டா பை பை, see you.